கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரித்து கொண்டும் இருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்களாம். தாவேகா முக்கிய நிர்வாகிகள், கரூர் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு பல பேரையுமே டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டதா. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுவரை 3 முறை டெல்லிக்கு நேரில் சென்று விசாரணையில கலந்து கொண்டிருக்காரு. 3வது முறையாக நேற்று கூட தளபதி விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலுமே கொடுத்திருக்காரு. அதே போல விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் இதுவரை வெளியாகல. தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் அவர்கள் இணைய வேண்டும் அப்படின்றதற்காக மத்திய அரசு சிபிஐ மூலமாக சென்சார் போர்டு மூலமாகவும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக செய்திகள் பரவுச்சு. விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களுமே இப்போது வரைக்குமே அப்படித்தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புகாரை நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள் மறுத்திருக்காரு. சமீபத்துல தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கும் ஆயுதமாக சிபிஐ விசாரணைய பாஜக பயன்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கல. கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டதே தளபதி விஜய் அவர்கள் தான். நான் 2019 பாஜகவுல இல்ல, அவங்களுக்கு எதிராகத்தான் இருந்தேன். ஆனால் அப்போது அவர்கள் என்னை மிரட்டல. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்குமே சென்சார் தன்னுடைய கடமையை செய்வதாகவே பாக்குது. அந்த விஷயத்துல தயாரிப்பாளர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க கூடாது. நான் இப்போது பாஜக கூட்டணியில இருக்கேன். என்னுடைய ஓஜி திரைப்படத்திற்கு சான்றிதழ் தான் கொடுத்தாங்க. எனவே சென்சார் மூலம் மிரட்டுகிறார்கள் என சொல்லும் கதையை எல்லாம் நான் நம்பவில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.